ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலகின் முதல் சிவன் கோவில் திரு உத்தரகோசமங்கை கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்ட இந்த சிறப்புமிக்க கோவில் பல அற்புதங்களை தன்னுள் கொண்டுள்ளது. அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சமீபத்தில் நடந்த குடமுழுக்கு காரணமாக இது புது பொலிவுடன் காட்சியளிக்குது. யாழி அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சிற்பத்தின் வாயில் இருக்கக்கூடிய பந்தை நம்மளால் கைகளால் உருட்ட முடியும். ஆனால் அதை நம்ம வெளியில் எடுக்க முடியாது. இதை ஒரு சேலஞ்சாகவே அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது போல் 2 யாழிகள் அந்த இடத்துல இருக்குது. உலகிலேயே மரகதக்கல் பெரிய அளவில் இருக்கக்கூடியது பிரேசில் நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மரகத நடராஜர் சிலை 5.5 அடியில் மிகப்பெரிய அளவில் இருக்குது. 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்க வாசகரும் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரும் இந்த கோவிலை பற்றி பாடல் பாடியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய மரகத நடராஜர் சிலையில் எப்போதுமே சந்தனம் பூசப்பட்டு தான் இருக்குது. அது ஆருத்ரா தரிசனம் அன்று மட்டும்தான் அந்த சந்தனம் களையப்பட்டு அது பக்தர்களுக்கு கொடுக்கப்படுது. மரகதக்கல்ல இயற்கையாகவே மருத்துவ குணம் இருக்கிறதுனால தீராத நோயும் தீருதுன்னு சொல்லி மக்களால் நம்பப்படுது. இந்த கோவில் 3000 ஆண்டுகள் பழமையானது என்பதற்கான இன்னொரு சான்று இந்த இலந்தை மரம். இந்த இலந்தை மரம் 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு இலந்தை மரம். இது கார்பன் டேட்டிங் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இலவந்திகை என்னும் பெயர் தான் மருவி இலந்தை என்ன மாறிச்சான். இலவந்திகை பள்ளி என அழைக்கப்பட்டது தான் இன்று உத்தரகோசமங்கை என அழைக்கப்படுது. எங்குமில்லாத ஒரு நிகழ்வு இங்கே நடக்குது. ஏன்னா எங்கேயுமே தாழம்பூவை சிவனுக்கு சூட மாட்டாங்க. ஆனால் இந்த கோவிலில் தாழம்பூ சிவனுக்கு உகந்ததாக பார்க்கப்படுது. அதனால் இந்த கோவிலில் மட்டும்தான் தாழம்பூ சிவனுக்கு சூட்டப்படுது. அதே போல் மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி நவக்கிரகங்கள் இங்கே இல்லை. இங்கே வெறும் சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 தெய்வங்களை மட்டும்தான் வணங்குறாங்க. இதுவும் இதோடைய பழமைக்கு சான்றாக விளங்குது. ஏன்னா முன்னாடி கட்டப்பட்ட கோவில்களில் நவக்கிரகங்கள் இல்லை. சந்திரன், சூரியன், செவ்வாய் 3 தான் கும்பிட்டாங்க. இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.